என்னடா இது கடைக்கு போகும்போது நேரம் ஆச்சு. இப்போ எல்லாரும் தலைக்கில நடுக்கிறாங்க. எல்லாமே கோணையா இருக்குது. எல்லாருக்கும் எதனா ஆயிடுச்சா இல்லை எனக்கு எதனா ஆயிடுச்சா? அங்கிள், இந்த அட்ரஸ் தெரியுமா அங்கிள்? டேய் போடா, நானே என் வீடை தொலைச்சிட்டு 2 மணி நேரமா தேடி நிற்கிறேன். நீ வேற நடுவில் வந்து. ஐயோ, இவர் வேற குச்சிட்டு இருக்கிறார் போலயே. இவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளே போய் தேடிக்கலாம். என்ன இன்னும் இந்த பசங்க காணோம்? டேய் மகி, என்னடா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமாண்டா. டேய் வாடா, டைம் ஆகுது, வாடா. எங்கடா அந்த ஜான் இன்னும் காணோம்? டேய் நீ சும்மாறா, அவன் எங்கடா நின்று ஜம்ப் பண்ணு கிடப்பான். டேய் மகி, டேய் சுமன், ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களாடா? ரொம்ப சாரிடா. ஏய் போடா, உன் சாரிலாம் எனக்கு வேணாம். நான் தான் அந்த குமாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, சீக்கிரமா பார்த்துட்டு வரணும்ல. ஐயோ, குழந்தைக்கு ஜுரம் வர அடிக்குதே. இந்த ஆளை மருந்து வாங்க சொன்னேனே, எங்கே போனாருன்னு தெரியலையே, ஒன்றும் வரலையே. ஏ ருக்கே, ஏ ருக்கே, ஏய் கதவை தோறு. ஐயோ, எங்கேயா மருந்து வாங்க சொன்ன? குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதே, எதையா மருந்து? ஏய் மருந்தாவுதே இருந்தாவுதே, போடே போய் சோடத்தாடே. ஐயோ, இந்த ஆளுக்கால என்ன பண்ணுறது? குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதே, போய் குச்சிட்டு வந்துட்டானே. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆண்டி, குமாரு, யாருன்னா இருக்கீங்களா? ஏய் யாரா அவன் வந்து என் பொழப்ப கெத்துனுக்குறான்? ஐயோ, கொஞ்சம் இரியா, யார் வந்துக்கிறான்னு தெரியல, போய் வெளியே பார்க்குறேன். ஆண்டி, இது குமார் வீடு தானே ஆண்டி? ஆமாம்பா, அவன் ரொம்ப உடம்பு சரியில்லாத பார்த்துன்னு இருக்கான்பா. ஆண்டி, அவனை பார்க்க தான் வந்திருக்கிறோம் ஆண்டி. ஆண்டி, டாக்டர் என்ன சொன்னாங்க ஆண்டி? அப்பா, டாக்டரு அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிட்ணும், மருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்ணும், வேலைக்கு சொன்னாங்கப்பா. ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ஆண்டி. நீங்கள் டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டி. என் தவறெல்லாம் மன்னிங்க, என் குழந்தைக்கு சுகம் தாங்கன்னு கேளுங்க ஆண்டி. ஏசப்பா உங்கள் தவறெல்லாம் மன்னிக்க பிரியமாக இருக்கார் ஆண்டி. நானே அப்படியே நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாரா? எங்கள் மகனுக்கு சுகம் தருவாரா? கண்டிப்பாக ஆண்டி, நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணால் ஏசப்பா கண்டிப்பாக இறக்கம் செய்வார் ஆண்டி. சரிங்க ஆண்டி, நாங்களும் வீட்டுக்கு போகிறோம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அன்புள்ள பிதாவே, உம்மை சோத்திருக்கிறேன். என் மகனுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆமென். டேய் குமாரே, நல்லா இருக்கியாடா? ஆமாப்பா, குமார் சரியாயிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. நானே இப்போ கூடியெல்லாம் மறந்துட்டேன். சர்ச்சுக்கு போறோம் நாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிள்.